வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. பாப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கோவம்? பொதுவாக ஒரே ஒரு விஷயம், எல்லாமே அன்பு தான், அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் இருந்தாலும் ஒருத்தர் தொடர்ந்து ஹர்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு கமெண்டை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாரி சார் வந்து கேட்குறாரு. நான் யாரோட கமெண்டையும் டெலீட் பண்ணல. ஒரு சில சமயம் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாங்களாம், என்னோடய கமெண்டை காணோம், ஹைட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது மாதிரி நான் எதுவும் யாரோட கமெண்ட்ஸையும் பண்ணலை அப்படிங்கிறத இது மாதிரி நிறைய பேர் கேட்குறதுனால இதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இந்த கமெண்டோட இறுதியில் ஒரு டைலாக், மகாநதிக்கு டைலாக் எழுதக்கூடாது என்று சொல்லி கர்மா என்னை சும்மா விடாத ரேஞ்சுக்கு பொங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ கோவம் பாரி சார் மேலே அப்படின்ட்டு. ஸோ என் மேலே வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு சொல்கிற உங்களுக்கு கர்மா பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இதே மாதிரி இன்னொரு கமெண்டும் பார்த்திங்கன்னா, எல்லா கதாபாத்திரமே இது மாதிரி தாத்தாவும் பேரனும் பேசினாங்களோ அது மாதிரி ரசிக்கும்படி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்படிலாம் அநாகரிகமாக எழுதாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கேட்டிருக்காங்க, ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எழுதுனா நீங்கள் ரைட்டிங்லேருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவர் வந்து இப்போ ஒரு சில சமயம் அம்மா வந்து கோவமாக பேசுகிறாங்களே, அதெல்லாம் அந்த கேரக்டரோட குணம். இந்த இன்னொரு கமெண்டில் வந்து காவேரியோட பாட்டியும் அம்மாவும் பேசுகிற டைலாக்ஸ்லாம் காதில் கேட்க முடியலைங்கன்ட்டு கோவப்பட்டு கேட்குறாங்க. சாரதா அம்மா தான் வந்து இந்த ட்ராக்கோட ஆணி வேறு அப்படிங்கிறபோது இப்படி தான் டைலாக் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் டிப்ஸு, நானும் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு. அவரோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். சிறகடி காசையில் விஜயாவோட கேரக்டரோட டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக கொட்டுன்னு கொட்டுவாங்க. இவங்கெல்லாம் பின்னாடி நிற்கணும் க்யூவில். அப்படி அந்த அம்மா வந்து கோவப்பட்டு ஹீரோயினை திட்டுறதா இருக்கட்டும், பெத்த பையனை திட்டுறதா இருக்கட்டும், நான்லாம் ஒரு சமயம் எப்படி தான் இப்படி எழுதுகிறாரோ ரைட்டர் அப்படின்னு நினைப்பேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் இந்த ரைட்டரை பற்றி யோசிச்சு பாருங்கள். ஒருத்தரோட குணமாக போய், அதாவது அந்த கேரக்டராக போய் அவங்க என்ன மாதிரிலாம் யோசிப்பாங்கன்னு தாத்தாவுக்கு ஒரு சில குவாலிட்டி கேரக்டர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே கங்காவுக்கு இப்படி தான் ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாட்டிக்கு, குட்டிக்கு, ஒவ்வொருத்தருக்குமே, கடைக்குட்டிக்கு சொல்கிறேன். ஸோ நர்மதாலேருந்து, யமுனாலேருந்து, நிவீன்லேருந்து, விஜய்லேருந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் இந்த ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்லாம் நான் ரொம்ப வியந்து போயிருக்கேன். இவங்களோட நடிப்பை மட்டும்தானே நீங்கள் கவனிக்கிறீங்க. நான் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரோட வியூவிலேருந்து அந்த டைலாக்ஸ் திடீர்னு அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தா அவங்க எப்படி கோவப்பட்டு பேசுவாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த டைலாக் ரைட்டரோட ஜாப் எவ்வளோ சவாலானது அப்படின்ட்டு. இப்போ ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் ஒரு சீன்னா 10 பேர் இருக்காங்கன்னா அப்போது ஒருத்தரோட ரியாக்ஷன் என்ன, அந்த இடத்துல இன்னொருத்தர் பேசுகிறது என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இதில் எல்லாருமே நிற்கிற மாதிரி வச்சு ஒருத்தரோட குணம் என்ன, இப்போ ராகினின்னா அவங்க ஒரு மைண்ட் வைஸில் இல்லை அவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேரக்டரையும் அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறதெல்லாம் சீரியஸ்லி நாட் ஈஸி ஜாப்ங்க. உண்மையாகவே ரைட்டர் நம்ம ஒரு சீன் எழுத சொன்னாங்கன்னா, நேற்று கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், இந்த ட்ராக்கை வச்சு இவங்க 1 வருஷமோ 2 வருஷமோ ஓட்டுறாங்களே, நான்லாம் 2-3 மாதத்துலேயே சீரியலை முடிச்சிருவேன் என்ன எழுத சொன்னாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி. நம்மளால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது. சுற்றி ரிப்பீட்டடாக ஓரளவுக்கு வராத அளவுக்கு அப்படிங்கிறதுல நிச்சயமாக சவாலானது. இப்போது தாத்தா பேரனோட அந்த சீன்ஸ் கூட ஓகே, உண்மையுமே நல்ல ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் இந்த ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்லாம் எழுதும்போது அத்தனை பேரும் வந்து நிற்கும்போது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இடையில வந்து பேசுறது, ஓ நீ அப்படி தான் நினச்சேன் அப்படின்ட்டு ஒரு கேரக்டரும், குமரன் இப்படிலாம் யோசித்து பேசுகிறாரு, கங்கா இப்படிலாம் யோசித்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ரியலாகவே ஒரு 10 பேர் நின்று பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது நாட் ஈஸி. நீங்கள் அதை ஏதாச்சும் ஒரு நாள் அந்த ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டரவோ யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. 2வது, திரைக்கதை இப்படி தான் போய் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இது உங்களோட அன்பு, அதுவும் அவருடைய விளக்கம் அப்படிங்கிறது தான். பட் இதில் கர்மாங்கிற லெவலுக்கு சாபம்லாம் 2 பேரும் விட்டுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எப்பயுமே புரிதல் தான். எனக்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நான் ஏதாச்சும் டார்கெட் பண்ணால், நீங்கள் தான் எப்போவுமே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களே, உங்களுக்கு காவேரின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே தெரியாது, விஜய்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு என்னையும் குறை சொல்வீங்க. என்னோட வியூ அப்படிங்கிறதுல தான் நானும் பேசுவேன். ஸோ இப்போ பாருங்கள், ரைட்டருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் வரும். அது வந்து உங்களோட அன்பு தான், அந்த கதை மேலே இருக்க ஆசை பாசம் அப்படின்ட்டு. இதோ விடிய ஓட்டிங்லாம் போட்டுட்ருக்கோம்ல, அதெல்லாம் எதுக்காக சொல்லுங்கள்? எலெக்ஷனுக்கு நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கே, ஒரு ஓட்டு போடுறதுக்கே வெயிலாக இருக்குது, அப்புறம் போகலாமோ. ஆனால் பாருங்கள், இந்த ஓட்டிங்க்கு எவ்வளோ இது பண்ணுறோம். எல்லாமே அன்பு தான். புரிதலுக்கு நன்றி. ஸ்டேடியம்.